வணக்கம். நேற்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வந்திருக்குது. அதாவது வாட்ஸ்அப்போடைய குளோபல் ஹெட்டாக இந்தியாவுடைய குணால் ஷா வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறாரு. இது எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு, பயங்கர ஒரு சந்தோஷமான செய்தி தான். ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுதான் முதல் முறை இப்படி நடந்திருக்குது. அந்த மாதிரி பல விஷயங்கள் இது ஃபர்ஸ்ட் டைம் நடந்திருக்குது. அது என்னங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது அந்த வீடியோ இருக்க போது நான் உங்கள் ManianGopi. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் ஃபினான்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ முதல்ல இந்த குணால் ஷா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிரெட் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தவர், ஃபவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி அவர் என்ன நிறுவனம் தொடங்கினார்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரீ சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நிறுவனம். அந்த ஃப்ரீ சார்ஜுங்கிற நிறுவனத்தை வந்து 2016 சேல் பண்ணிடுறாரு. கிட்டத்தட்ட 2800 கோடிக்கு வந்து அதை சேல் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா கிரெட்டுங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்குறாரு. இந்த கிரெட் நிறுவனம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, கிரெடிட் கார்டு பேமெண்ட் பிளாட்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதான் வந்து அதோடைய பிரதானமான சேவை. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது. ஸோ அந்த நிறுவனம் நடத்திட்டு இருக்கும்போது இப்போ உங்களுக்கு அந்த நிறுவனம் டக்குன்னு ஞாபகம்னு சொன்னால், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பயங்கர வைரலான ஒரு விளம்பரம் ஆடு வந்து நிறைய ஆடு, சீரீஸ் ஆஃப் ஆட்ஸ் வந்துச்சு. என்ன ஆடுன்னு கேட்டிங்கன்னா, ராகுல் டிராவிட் வந்து ரோட்டில் எந்திரிச்சு ஒரு கார் மேலே ஏறி டான்ஸ் ஆடுற மாதிரி. இது வந்து பயங்கர ஷாக் கொடுச்சுன்னா, ராகுல் டிராவிட் எப்படிலாம் பண்ணுறாரு, ஆட் அடிச்சுக்காரு, எல்லாம் ஷாக் கொடுத்த ஒரு ஆடு. அந்த மாதிரி சீரீஸை நிறைய ஆட்ஸ், அதாவது எதிர்பார்க்க எல்லாரும் தலையை திரும்ப வைக்கிற மாதிரியான யூனிக்கான ஆட்ஸ் வச்சு அதை பிராண்ட் பில்டு பண்ணார். அந்த பிராண்ட் இப்போ பெரிய லெவலில் வளர்ந்துருச்சு. கிட்டத்தட்ட 1 கோடி யூசர்ஸ் மேலே, 1.25 கோடி யூசர்ஸ் இருக்கிறாங்க இந்த பிளாட்ஃபார்மில், கிரெட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அதோடைய நிறுவனம் நடத்திட்டு இருக்கிறாரு. இப்போ என்ன செய்தி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஈவினிங்க்கு முன்னாடி, அந்த அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி என்ன செய்தினா, மெட்டா, அதாவது ஃபேஸ்புக்கோடைய ஓனிங் கம்பெனி மெட்டா வந்து கிரெட்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. மார்க் ஜக்கர்பர்க் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறாருன்னா, $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாரு. $1 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ண போகிறாருன்னு சொல்லி செய்தி வந்துச்சு. அப்போ அது வந்துட்டு இருக்கும்போது நேற்று ஈவினிங் அதுக்கப்புறம் ஷாக்கிங்கான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, கிரெட்டோட ஃபவுண்டரான குணால் ஷா வந்து வாட்ஸ்அப்போட குளோபல் ஹெட்டாக நியமிக்கப்படுறாருன்னு சொல்லிட்டு. இது ஏன் ஷாக்கிங், ஏன் இது ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குணால் ஷா அவர்கள் எந்த ஒரு எம்என்சி கம்பெனிலையுமே இந்த மாதிரி தலைமை பொறுப்பில் இருந்ததில்லை. மெட்டாலையும் அவர் வந்து வேலை பார்த்ததில்லை. இதுக்கு முன்னாடி மெட்டா வந்து இவருடைய நிறுவனங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இல்லை பாப்புலராக நம்ம எல்லாரும் என்ன கருதப்படுவோம், எல்லாரும் கருதுறது அவர் ஒருவேளை ஆக்ஸ்ஃபோர்டில் படிச்சிருப்பாரு, ஹார்வர்டில், அந்த மாதிரி கிடையாது. சரி, இந்தியாவில் இருக்கிற ஐஐஎம், அகமதாபாத், ஐஐடி, அதுவும் கிடையாது. அப்போ இந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைல் ஃபாரின் கம்பெனிஸில் வேலை பார்த்துருக்க, இப்போ சுந்தர் பிச்சை அவர்கள் சிஇஓ இருக்கிறாரு, சத்யநாடெல்லா இருக்கிறாருன்னு சொன்னால் அவங்கெல்லாம் ஒரு 20 வருஷமாக கூகுளில் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆல்ஃபபெட்டோட சிஇஓ வரைக்கும் வந்துட்டார். சத்யநாடெல்லா அப்படி தான். அந்த மாதிரி எல்லாம் இதுக்கு முன்னாடி இருந்த இந்தியன் ஆரிஜின், பொதுவாக என்ன சொல்லுவோம்னா இந்தியன் ஆரிஜின் சொல்லுவோம். குணால் ஷா பொறுத்தவரைக்கும் ஒரு இந்தியன் ஆரிஜின், போய் அவர் அங்கே போய் அமெரிக்காவில் செட்டில் ஆனவர் கிடையாது, இந்தியனே. அப்போது இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஆச்சரியம். ஏன்னா இப்படி வந்து ஒரு பெரிய ஒரு மூவ் எடுத்துருக்காங்களே, போல்டான மூவ் எடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவர் மேலேயும் யாருக்குமே எந்த ஒரு குறைச்ச மதிப்பீடு கிடையாது. இவர் வந்து ஒரு பெரிய ஜீனியஸ், மார்க்கெட்டிங் ஜீனியஸ், பர்டிகுலர்லி ப்ராடக்ட் ஜீனியஸை விட இவர் எப்படி பிராண்டை பில்ட் பண்ணியிருக்காருங்கிறது பயங்கர ஆச்சரியம் தான். ஏன்னா எல்லாருக்குமே இவரோட கம்பெனி மேலே நிறைய கேள்விகள் இருந்திருக்கு. கிரெட் மேலே இது என்ன ஒரு கம்பெனி, இதில் என்ன ஒரு சேவை, கிரெடிட் கார்டு பில் பண்ணுறதுக்குன்னு ஒரு கம்பெனியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை கேள்வி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த கம்பெனியோடைய சக்ஸஸே வந்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் சொல்கிறார், நேற்று அந்த வாட்ஸ்அப்போடைய அப்பாயின்மெண்ட் ஆனதுக்கப்புறமா அந்த போஸ்ட்டில் எழுதியிருக்கிறாரு, இன்னுமே என்கிட்ட வந்து அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னு கேட்குறவங்க இருக்கிறாங்கன்னு சொல்கிறார். அந்த அளவுக்கு வந்து அது ஒரு காம்ப்ளிகேட்டட்னு சொல்ல முடியாது, ஒரு தனித்துவமான ஒரு ஐடியான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவரை வந்து இப்போ இந்த மாதிரி வாட்ஸ்அப்போட ஹெட் ஆக்குனது வந்து எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. இதில் இன்னொரு முக்கியமான ஜியோ பொலிட்டிக்கல் ஆங்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி ட்ரம்ப் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, விசா கொடுக்க மாட்டேன்ட்டு இருக்கிறாரு, வெளிநாட்டில் அவங்க அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் வாட்ஸ்அப் மாதிரி மோஸ்ட் பவர்ஃபுல் ஒரு டெக் கம்பெனிக்கு இந்தியன் ஹெட்டாக போகிறதுங்கிறது வந்து ஜியோ பொலிட்டிக்கலி ஒரு மிகப்பெரிய அதிர்வலை தான் ஏற்படுத்தி இருக்குது. அப்போ இன்னுமே அப்படி தான் நடந்துட்டு இருக்குங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட், ஒரு வருத்தமான ஆங்கிள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம் பிரெயின் ட்ரெயின் இருக்குது, இங்கே இருக்க டாப் பிரெயின்ஸ் எல்லாமே வெளிநாடு போயிடுறாங்க, வெளிநாட்டு கம்பெனிகள் வளர்க்க போயிடுறாங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி, ஒரு பார்வை இருந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்ரீதர் வெம்பு மாதிரி, மோடிஜி எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கெல்லாம் இந்தியா வாங்க, இந்தியாவோட நிறுவனங்களை வளருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக ஆந்த்ரோபிக்கோடைய நியூவஸ்ட் மாடலை வந்து பேன் பண்ணாங்க அமெரிக்காவிலேருந்து. அப்போ நாளைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் பேன் பண்ணிட்டீங்கன்னா உங்களை நம்பி நம்ம வந்து வேலை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இனிமேல் ஃபாரின் கம்பெனிஸ்லாம் நம்பக்கூடாது, நம்மளே நம்மளுடைய சுயமான ஃபவுண்டேஷன் மாடல் பில்டு பண்ணணும்லாம் ஒரு பேச்சு அடிபட்டு இருக்க இந்த சமயத்தில் நம்மளிலேருந்து ஒரு டாப் பிரெயின் ஃபாரின் கம்பெனிக்கு ஹெட்டாக போகிறதுங்கிறது இன்னொரு ஒரு அதர் சைட் ஆஃப் தி ஆங்கிள்னு வச்சுக்கோங்களேன். பட் வாட் எவர் செட் அண்ட் டன், இது என்ன திரும்ப என்ன நிறுவனம் பண்ணுதுன்னு சொன்னால், இந்தியன் பிரெயின்ஸ் வந்து பயங்கர வேல்யூபிள், பயங்கர யூனிக்கு, பயங்கர சார்ட் ஆஃப்டர், எல்லாரும் அதை தான் தேடுறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது.
இதுக்கு எந்த ஒரு கிரைட்டீரியாவும் தேவையில்லை. இப்போ மற்றதெல்லாம் நீங்கள் சொல்லலாம், என்ன சொல்லலாம்னா அவர் அமெரிக்கன் தானே சொல்லுவாங்க. இப்போ அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் பெர்ப்ளெக்சிட்டி ஆரம்பிச்சிருக்காருன்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் வந்து இந்தியாவில் இல்லைப்பா, அவர் ஃபாரினில் தான் போய் ஆரம்பிச்சிருக்காரு, அங்கே யூஎஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னால யூஎஸோடைய அந்த ஈகோ சிஸ்டம்னால தான் வந்து அவர் பில்டு பண்ணாருன்னு சொல்லுவாங்க. சுந்தர் பிச்சை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால் அவர் ஐஐடி வரைக்கும் இங்கே படித்தாரா இருக்கலாம், ஆனால் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அவரை க்ரூம் பண்ணது வளர்த்தது எல்லாமே அமெரிக்கா தான் சொல்லிட்டு அங்கே கிரெடிட் கொடுப்பாங்க. இப்போ நம்ம விவேக் ராமசாமிலாம் இந்தியனே கிடையாது, நம்ம சும்மா வந்து அவர் இந்தியன் சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு தற்புகழ்ச்சி இப்போ பாடிட்டு இருக்கோம், அவர் இந்தியனே கிடையாது, அவர் போய் போன ஜென்ரேஷன் எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும்போது இந்த எந்த காரணமே நீங்கள் சொல்ல முடியாது. குணால் ஷாவை பொறுத்த வரைக்கும் குணால் ஷாவை வந்து வாட்ஸ்அப் சிஇஓ ஆக்குறாங்கன்னு சொன்னால் அது வந்து ராவான ஒரு இந்தியன் டேலண்ட்டை தான் வந்து அவர் கொண்டு போய் வாட்ஸ்அப்புக்கு ஹெட்டாக போட்டிருக்காருங்கிறது ப்ரூவ் பண்ணிருச்சு. இந்தியன் டேலண்ட் வந்து சார்ட் ஆஃப்டர் அப்படிங்கிறது அது ஒரு ஹாப்பியான விஷயம். ஸோ இந்த செய்தியை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்றதான் வந்து இந்த வீடியோட நோக்கம். ஸோ நம்ம சேனல் சார்பாக நம்ம வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். உங்களோட கருத்துக்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ மேலும் ஒரு பாசிட்டிவ் ஃபினான்ஸ் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.